ගම්පොළදී සිසුවිය පැහැරගත් තිදෙනා දින 3ක් රඳවා ගෙන ප්‍රශ්න කිරීමට අවසර ප්‍රධාන සිකකුරු සමග කිසිදු මුදල් ගනුදෙනුවක් හෝ ආදර සමතාවක් තිබුණේ නැහැ සිசுவியாගේ பியா கியாய் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் அந்த பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கம்பொல தௌலகல பாடசாலை மாணவர் ஒருவர் கடத்தப்பட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூவரையும் தௌலகல போலீசார் கண்டி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களை 3 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. போலீசார் நீதிமன்றத்துக்கு முன்வைத்த கோரிக்கை அமைவாக இவ்வாறு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை கண்டி நீதவான் முகமது நசார் அவர்கள் வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பிரதான சந்தேக நபருக்கு 31 வயது என்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்வர் சதாம் முகமது அப்சாஜ் மற்றும் ஜாயித் அகமது முகமது சித்திக் ஆகிய இந்த இருவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சாரதியம் என இந்த மூவரும் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அம்பாறை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு இவ்வாறு கொண்டு வரப்பட்ட விவரங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறு கடத்தப்பட்டவர்கள் அந்த சிறுமியை 18 வயதான ஏலவல் படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிறுமியை கடத்தி கொண்டு சென்று அவருடைய தந்தையிடம் 50 லட்சம் ரூபாய் கப்பம் கேட்டது அல்லது அதுக்கான பணத்தை வழங்கிவிட்டு பிள்ளையை கூட்டிச் செல்லுமாறு கோரியிருந்த தொடர்பான காணொலிகள் வெளிநாடாக்கள் எல்லாம் வெளியாக இருந்தன. எனவே அதன் போது தந்தை தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தருவதாக கூறியிருக்கிறார். பிள்ளை எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு இருக்க இவர்கள் அங்கிருந்த அந்த பிள்ளையை பஸ் ஒன்றில் அழை சென்றிருப்பதான ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இவ்வாறு இருக்க இது தொடர்பான விடயம் தொடர்பாக போலீசார் தந்தையிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கிடையில் காதல் தொடர்பு இருந்ததாக ஒரு தகவல் கூறப்பட்ட நிலையில் அவ்வாறு எந்த விடயமும் இல்லை என்பதாக தந்தை கூறியிருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவங்கள் பத்திரிகையிலும் அது தொடர்பான விடயங்களிலும் செய்தி அறிக்கை அல்லது தொடர்பான விடயங்களை ஆரம்பத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தெரிவித்த தகவல் இந்த 18 வயதான இந்த மாணவியை திருமணம் செய்து கொடுப்பதற்கு இருதரப்பிலும் விளக்கம் தெரிவிக்கப்பட்டதாகவும் பிறகு இந்த விடயத்திற்கு அவருடைய தந்தை எதிர்ப்பு தெரிவிக்க அந்த 31 வயதான நபர் இந்த சிறுமியை இந்த பாடசாலை மாணவியை கடை செல்ல முற்பட்டிருக்கிறார். எனவே இவ்வாறு தெரிவிக்க இப்ப தந்தை கூறுகின்ற விடயம் எந்த விதமான காதல் தொடர்புகளும் இல்லை, எந்த கணக்கு கொடுக்கல் வாங்கல் பண கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இல்லை என்பதாக தந்தை வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். எனவே இப்போது தொடர்பான மூவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கிறார்கள். அவர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த சிறுமியை காப்பாற்றுவதற்காக முயற்சித்த அந்த நபரையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த வீதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த சிறுமி அங்கு வேனில் கடத்தப்படுகின்ற போது உடனடியாக தன்னுடைய சகோதரியை போன்ற எண்ணத்தில் அந்த நபர் அந்த இடத்தில் பாய்ந்து அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த போது அவருக்கும் கை கால்களில் முகத்தில் எல்லாம் காயம் ஏற்பட்டு அவரும் தலைமுகளோடு இருக்கிறார். எனவே அவரையும் நாங்கள் இங்கே பாராட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இப்போது பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தியாக இடம்